ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு தான் படித்த ஸ்கூலுக்கே வந்துட்டு தன்னுடைய அன்பளிப்பை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தார். இவனை பார்த்தா தோமஸ் அடிசன் மாதிரி இருக்கல, தெரியுமா? அவரு என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பு. நீ தெரியுமா? 100 தடவை முயற்சி செஞ்சு பல்பு தான் கிடைச்சது அவருக்கு. அவர் கண்டுபிடிச்சடியே தான் ரெண்டு இருட்டில் இருந்து நீ படிக்கிறியா? இல்லை ஃபியூச்சர் ரெண்டைக்குள்ள என்ன ஆம்பிஷன் உங்களோட? எங்களோட ஆம்பிஷன் வந்து டாக்டர். உள்ளுக்கோங்க அடி உள்ளுக்கோ. லண்டனில் வாசிக்கும் மதிப்புரிய பாலன் அவர்கள் எமது பாடசாலையின் கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர் ஐயாத்துறை வாணிதாசன், ஜெயக்குமார், பொங்குட்டி, நெல்லிக்ரோஸ் ரவீந்திரன், திருச்செல்வம். இதில் நான் இங்கு வருகின்ற கிருஷ்ணா அவர்களை பற்றி சொல்லணும். மிக மிக தேவையாளர். இவ்வாறு இன்றைய செய்த மாதிரி அவர் வெளிநாட்டிலிருந்து உதவியை பெற்று. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் லண்டனில் தனது பிறந்த தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். Happy birthday to you. Happy birthday to you. இந்த ஏரியாவில் திரு பாலன் அவர்கள் இருந்து படிக்க அறிவிச்சிருக்கார். இந்த 3 வருஷத்தில் நாங்களுமே இன்றைக்கு தான் எப்படியான ஒரு வீடியோ செய்கிறோம். வந்து அவர்கிட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றோன்றதுக்காண்டி உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய பாலநாங்கள் அவற்றை மகள் கிறிஸ்டினாவுக்கு வந்துட்டு 25வது பிறந்த நாள். ஸோ வந்து இந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு ஒரு 20 மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு அன்பளிப்பு வந்துட்டு அவர் வழங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆசைப்பட்டிருந்தார். ஸோ அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைய தான் வந்துட்டு இந்த கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாரன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு முன்னுக்கு இங்கே வந்துட்டு ஒரு பழைய மாணவராக இருந்திருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு தான் படித்த ஸ்கூலுக்கே வந்துட்டு தன்னுடைய அன்பளிப்பை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தார். வறுமைக்கு உட்பட்ட திறமையான மாணவர்களை வந்துட்டு தெரிவு செஞ்சு அவர்களுக்கு தேவையான புத்தகப்பை, அப்புறம் வந்துட்டு கொப்பிகள், அப்புறம் வந்து ஷூ, அந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்துட்டு அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான உணவுப் பொருட்களும் வந்து அரிசி, பருப்பு, சீனி அந்த வகையில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 2,10,000 ரூபா பெறுமதியான அன்பளிப்பை வந்துட்டு அவர் வழங்குறதாக வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அதை நாங்கள் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து அங்கே கால் பண்ணி சொல்கிறப்ப வந்துட்டு நான் உண்மையிலே ரெடியாக இல்லை. அப்போ நான் கேட்டிருந்த நாளை தினம் செய்வோமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து அங்கே சொல்லியிருந்தார், இல்லை இன்றைக்கு பிறந்தநாள்னு செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். அதே டைம் வந்துட்டு இன்றையிலேருந்து ஸ்கூல் லீவ் அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அது இன்றைய தினமே நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே படிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுன்ற முகப்பையம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் என்ட்ரன்ஸ் யா கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம், சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்ன செய்ய சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. என்ன பேடா உண்டு? ஜோ ஆர்ஜன். உங்களோட? ஏன்னா திருவரசனா? இவனை பார்த்தா தோமஸ் அடிசன் மாதிரி இருக்கல, தெரியுமா? அவரு என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பு. நீ தெரியுமா? 100 தடவை முயற்சி செஞ்சு பல்பு தான் கிடைச்சது அவருக்கு. அவர் கண்டுபிடிச்சடியே தான் ரெண்டு இருட்டில் இருந்து நீ படிக்கிறியா? இல்லாட்டி என்ன செஞ்சிருப்ப? என்ன சொல்லுவா? நீ என்ன கண்டுபிடிச்ச? நீ நான் வந்து மணிக்கூடா? இது நீ கண்டுபிடிச்ச மணிக்கூடா? உண்டாப்பம் உண்ட பேர் அடிச்சு கவினுக்கு இல்லப்ப அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுமாடா. இப்ப இவன் இது கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அத்தாச்சி? நீ சாத்தி என்ன கண்டுபிடிச்ச? சரி, இப்ப நீ வந்து சிம்பிளா சொல்றேன். தோமஸ் அல்வா எடிசன் வந்துட்டு 100 தடவை 1000 தடவையா? 1000 தடவை கண்டுபிடிச்சே அந்த அளவுக்கு பல்பு தான் கிடைச்சது. பைத்தியாரா? உன்னையெல்லாம் ஒரு மாணவன் யாரும் நினைப்பாங்களா? இப்படி எல்லாம் கழிச்சாண்டா. இந்த வீடியோ யூடியூப்ல வர இதுதான் போடுவேன் கட்டாயம். உண்ட திறமையை நான் வெளிப்படுத்தணும் எல்லாம். யார் பாக்குறது? சரி, நீ பாக்கணும்னாடா, நான் பாக்குறவங்க பாப்பாங்கடா. பார்த்து உனக்கு
நல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மட்டும் நீ பாரு, சரியா? கமெண்ட் எடுத்து பாரு, நல்லா இருக்கு. என்ன எடுத்து சர்ச் பண்றது கூட வீடியோ. உங்க பேர் என்ன? ஆரியன். இங்கே அது இல்லை என்னண்டா இப்போ தோமஸ் எடிசன் வந்துட்டு 1000 தடவை முயற்சி செஞ்சு அந்த பல்பை கண்டுபிடிச்சவர். அதுலேருந்து என்ன படிப்பினே நீங்கள் விளங்கி கொண்டீங்க? விடாமுயற்சி வெற்றி அளிக்கும். விடாமுயற்சி வெற்றி அளிக்கும். தம்பி எத்தனை படிக்கிற இப்போ? சேம் கிரேட். எத்தனை ஆண்டு? கிரேட் 11 இனி தான் அவ்வளோ எழுத போகிறீங்களா? ரைட், ஓகே. அப்போ என்ன மாதிரி அவரேஜ் எல்லாம் நிற்கிது? அவரேஜ் ஓகே. உங்களோட ஃபியூச்சருக்கு ஓகே. ஃபியூச்சருக்கு ஓகே. ஃபியூச்சர் அண்டைக்குள்ளே என்ன ஆம்பிஷன் உங்களோட? எங்களோட ஆம்பிஷன் வந்து டாக்டர். உள்ளுக்கும் அடி உள்ளுக்கா தம்பி இன்ஜினியர். இவர் இன்ஜினியர். மேக்ஸ் படிக்க போறேன்னு மேக்ஸ் படிச்சா இன்ஜினியர். ஐ அம் பிசினஸ்மேன். உனக்கு அதுதான் சரி. உனக்கு நல்ல இவங்க ஆச்சு ஏமாத்துவாங்க ஊரு. பிசினஸ்மேன் தெரியும் தானே. எனக்கு மால் எல்லாமே சினிமா தியேட்டர் எல்லாம் தெரியும். சுடுமா எலன் மஸ்க் பில் கேட்ஸ் அவேல மேர்தான். எலன் மஸ்க் என்ன தெரியும்? ஒரு அடியும் சுடும். எலன் மஸ்க் ஒண்ணே அவர் ட்விட்டர். ட்விட்டர் ஆகட்ட மற்ற அந்த இந்த டெஸ்லா கார் கம்பெனி என்ன? சரி, ஓகே. அந்த வகையில் வந்து சந்தோஷம். தம்பியாக்களை நல்லா பணியாக காய்க்கிறான். நிறைய காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு நானே வந்துட்டு இந்த பள்ளிக்கூடம் முடிகிற டைம் வழியில் நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ என்ன மேடம் அப்போ உங்களுக்கு பொழுது இல்லாமல் போகுது? நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது. எத்தனை மணி வட்டும் படிப்பீங்க இரவில்? 10 o'clock-ஆ? என்ன 10 மணி மட்டும் படிப்பீங்க? 55 10 மணி மட்டும். விடிய படிப்பீங்களா? 4 o'clock. 4 மணி கிளம்பிட்டு படிக்க மாட்டேன். இந்த வீடியோ பிரின்சிபல் பார்த்தாருன்னா இவருக்கு இருக்கு தண்டனை. வீடியோ பார்த்தா தெரியும், பாப்பாரு கட்டாயம். சரி, அப்போ சந்தோஷம். என்ன இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். உண்மையிலே வந்து அங்கள்கிட்ட ஒரு ஆசை, ஒரு நல்ல ஒரு விடயம்னு சொல்லணும். ஏன்னா தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டு அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்கார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறவங்களோட ஆக்கள் வந்து சில 100க்கு 20% செய்கிறாங்க, 80% இருந்து. எனக்கும் அப்படியான ஒரு விருப்பம் இருக்குது. நீங்கள் யாரும் 9 எடுத்தால் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் தரேன். நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் தந்துட்டு போங்க, கட்டாயம் சொல்கிறோம். இல்லை நீங்கள் சொல்லுங்க, வந்துட்டு போயிருக்கீங்க, நம்பரும் தெரியாது தெரியாது. அப்போ நீங்கள் 9 எடுப்பேன்னு சொல்கிறீங்களாடா? எடுப்போம். எடுப்பீங்களா? ரைட், ஓகே. நல்ல விஷயமா. என்ன பாடம் கூட பிடிக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு மேத்ஸ். எனக்கு சயின்ஸ். அப்போ ஒன்றும் அந்த டாக்டருக்கு ஏற்ற மாதிரி நீ சயின்ஸ்ன்ற, நீ இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி மேத்ஸ்ன்ற. என்ன இன்ஜினியர் இல்லை. சரி, நான் என்ன படிச்சுட்டு நினைக்கிறீங்க? பயோ. இல்லை நான் இன்னும் A level படிச்சான்னு தெரியுமா? அப்புறம் என்ன படிச்சேன்னு ஓட்டியா கேட்டா? மாநகர சேவை. அது என்னடா அப்படின்டா? முனிசிபல் கவுன்சில் தெரியும். அது என்ன அப்படி படிப்பு இருக்கா? இல்லை அங்கங்க படிச்சிருக்கா? அப்படி சிலவளை எப்படி சொல்ல வரானோ, என்ன குப்பை எழுறவனே சொல்ல வரானோ, அப்படி சொல்ல களத்துல செயின்கள் இருக்கு. அதுதானே பத்தியா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். உங்களையும் கண்டிப்பாக அதிபர் நல்ல முறையில் வாழ்த்தணும் நான் விரும்புகிறேன். அதிபர் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசிரியர் எல்லாரும் உங்களுக்கு தகுந்த அன்பளிப்பு தருவாங்க. சரியா? ஓகேடா, ஓகே. பாய்டா, பாய். லைக் பண்ணுங்க. இன்றைய தினம் லண்டனில் வசிக்கும் திருமதி பாலன் ஜீவா தம்பதிகளின் புதல்வி கிறிஸ்டினா அவருடைய பிறந்த நாளுக்காக ஆரம்ப பிரிவு மாணவர்கள் 20 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மிக பெறுமதியான பரிசு பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. லண்டனில் வசிக்கும் மதிப்புரிய பாலன் அவர்கள் எமது பாடசாலையின் கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர். அந்த அடிப்படையில் அவர் மாணவர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக படித்து முன்னுக்கு வரணும் கொண்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு மிக பெறுமதியான, நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாணவர்களும் கிட்டத்தட்ட 7,000 ரூபா பெறுமதியான பொருட்களை தந்துதவி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் திருமதி பாலன் ஜீவா தம்பதிகளுக்கு நன்றியுடையவர்களாக நீங்களும் நாங்களும் இருக்கணும். அவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே வசித்த இடம் ஈச்சம்மோட்டை, அவர்களுடைய சொந்த இடம் ஈச்சம்மோட்டை. தற்போது அவர்கள் லண்டனில் வசிக்கிறார்கள். திரு பாலன் அவர்களுடைய பாடசாலை தோழர்களாக சில அன்றைய நாள் தோழர்களாக பலருடைய பெயரை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் அந்த பெயரை இதில் குறிப்பிடும்படி அந்த வகையில் பத்மநாதன், ஜெயகௌரி, ஜெகதீஸ்வரி,
கலாராணி, கலாஜோதி, கலாமதி, கலாதேவி, சரோஜனி தேவி, அமுதராணி, ராசாம்பாள், மைதிலி, கோமதி தேவி, இந்திராணி, சதி. அதே போல் ஆண் மாணவர்களுடைய அவருடைய நண்பர்களாக பாபு நடேசன், தர்மரட்னம் கணேசலிங்கம், திருமால் யோகரட்னம், முருகேசு ரவீந்திரன், ஜீவரட்னம் உதயகுமார், பாஸ்கரன், அதேபோல் படவரைஞர் சிவா, அதுடன் கிருஷ்ணமூர்த்தி, தில்லவாசன், விந்தன், தேவசிகாமணி, உதயன், ரவீந்திரன், ஐயாதுரை வாணிதாசன், ஜெயக்குமார், பொங்குட்டி, நெல்லிக்ரோஸ் ரவீந்திரன், திருச்செல்வம், ஸ்ரீபதி, சிவானந்தன், பாக்கியராஜா, ஜெயம், கமலநாதன், விஜயராஜ், அத்துடன் கிருபராஜா, பத்மராஜா, கங்காதரன், குலசிங்கம், பாலகுமார், சுகிர்தலட்சுமி, மதிவதனி. இது அவருடைய காலத்திலே படித்த அவருடைய மாணவர்கள், அதே காலத்து நண்பர்கள். அதே போல் ஆசிரியர்களுடைய பெயர்களை அவர் அனுப்பி வைத்திருக்கிற அன்புக்குரிய தனக்கு கற்பித்த ஆசிரியர்களுடைய பெயர்கள். அதேபோல் மல்லிகா டீச்சர், தேவி டீச்சர், திருநாவுக்கர சார், ராசகுலசிங்கம் சார், நவரத்ன ராஜா, ராசமணி. அதே போல் மார்க்கண்டு, அருளானந்தம், உடையார், ஏரம்பு மாஸ்டர், ஆபிரகாலிங்கம் மாஸ்டர் என்று சொல்லி அவருக்கு கற்பித்த ஆசிரியருடைய பெயர்களையும் அவர் அன்போடு நினைவு கூர்ந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். இவர்கள் கட்டாயம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு தன்னை பொறுத்தளவு. அது மட்டுமல்லாது இங்கு வாசிக்கப்பட்ட அந்த குறிப்பிடப்பட்ட அவருடைய நண்பர்கள் எதிர்காலத்தில் பாடசாலைக்கு கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயத்துக்கு உதவி செய்வார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அந்த மதிப்புக்குரிய லண்டனில் வாசிக்கும் பாலன் அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இங்கு வருகை வந்திருக்கும் சேவையாளர் கிருஷ்ணா அவர்களும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். மிக பெறுமதியாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மொத்த பெறுமதி 2,10,000 ரூபா பெறுமதியான பொருட்களை இந்த 20 மாணவர்களுக்கும் பங்கிட்டு வழங்குவதற்காக உதவியாக வழங்கியிருக்கிறார். இதில் நான் இங்கு வருகிற கிருஷ்ணா அவர்களை பற்றி சொல்லணும். மிக மிக சேவையாளர். இவ்வாறு இன்றைய செய்த மாதிரி அவர் வெளிநாட்டிலேருந்து உதவியை பெற்று நாணயமான முறையில் குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் மோட்டார் பைக்கில் சென்று இந்த வெயில் மழையண்டு பாராமல் சென்று அங்கே அந்த இடத்துலேயே அந்த குறிப்பிட்ட ஆக்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தேவையான உதவியை தேவையான நேரத்தில் செய்கிற ஒரு சேவையாளர். அவருடைய நம்பிக்கையிலான எங்களுக்கு அந்த பாலாண்ணை அங்கே இருந்து எங்களுக்கு இந்த நிதியை ஒதுக்கி இந்த பொருட்களை வேண்டி தந்திருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் கிருஷ்ணா அவர்களை என்றும் மறக்க முடியாது. இந்த வகையில் இப்பொழுது இங்கு வருகிற அந்த மாணவர்கள் பெற்றோர்கள் அந்த பரிசு பொருட்களை பெற்றி கொள்ள முடியும். குறிப்பாக நான் மீண்டும் சொன்னால் திருமதி பாலன்ஜீவா தம்பதிகளுடைய மகள் கிறிஸ்டினா அவருடைய ஞாபகார்த்தமாக தான் பிறந்த நாள் ஞாபகார்த்தமாக தான் இந்த பரிசு பொருட்கள் இன்று வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அதிபர் தவஈஸ்வரன் அவர்களுக்கு வந்துட்டு முதற்க நன்றியை கூறிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாலனங்கள் வந்து எங்களுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவரும் வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வராராம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகள்கிட்ட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அதிபர் சொன்ன மாதிரி இன்றைய தினம் வந்துட்டு தான் படித்த ஸ்கூலுக்கு வந்துட்டு வறுமைக்குட்பட்ட 20 பிள்ளைகளை தெரிவு செஞ்சு, வறுமை மட்டுமன்றில்லை திறமையின் அடிப்படையிலையும் வந்துட்டு ஒரு 20 பேரை தெரிவு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான
சப்பாத்து பேக் அப்புறம் வந்துட்டு உணவுப் பொருட்கள் அது போக வந்துட்டு கொப்பிகளையும் வந்துட்டு பாலனங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அப்போ வந்துட்டு அவர்கிட்ட ஆசை என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைய தினம் அதை செஞ்சே ஆகணும் தன்னுடைய மகள்கிட்ட பிறந்தநாள்ண்டு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினத்துக்கு பிறகு ஸ்கூல் லீவ் வேணா அப்போ இதை விட்டால் வந்துட்டு அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தார் கண்டிப்பாக கிருஷ்ணா எனக்காண்டி இதை போயிட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரின்சிபல் என்ன கால் பண்ணுறப்ப டைம் வந்து ஒரு 10:45 இருக்கும். உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கு செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகே அவர் வந்துட்டு ஆசைப்படும் போது வந்துட்டு அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவு செய்யணும்ன்ட்டு நான் சார்கிட்ட சொன்னேன். சார் உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேரை அனுப்பி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தயார் பண்ண சொல்லுவோம். நான் இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு அந்த இடத்துல நின்று அதுக்கு தேவையான பேமெண்ட் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 11:30-11:45 அளவில் நானும் வந்துட்டு 2 சேர்மேரும் வந்து யாழ்ப்பாண டவுனில் போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே வாங்கி கொண்டு வந்துட்டோம். உண்மையிலே வந்துட்டு இந்த டைமில் தெரியும் வந்து இலங்கையில் சரியான பொருளாதார நெருக்கடி வந்துட்டு நிலவி கொண்டு இருக்குது. அப்போ வந்துட்டு இப்படி உதவி செய்யக்கூடிய புலம்பெயர் உறவுகள்கிட்ட உதவி வந்துட்டு ஒரு பெருமளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வந்து மாணவர்களுக்கு. கண்டிப்பாக இந்த டைமில் சார் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 7,000 ரூபா பெறுமதியான பொருட்கள் வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அந்த வகையில் வந்து இதை ஏற்பாடு செஞ்ச பாலனங்களுக்கு நாங்கள் வந்துட்டு நன்றியை கூறுறோம். அதே டைம் வந்துட்டு பாலனங்கள்கிட்ட மகள் கிறிஸ்டினாவும் வந்துட்டு இந்த பிள்ளைகள்கிட்ட மனம் குளிர்ற மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய காலம் சந்தோஷமாகவும் எல்லா ஆசைகளும் பெற்று வாழணும் வேண்டும். அதே டைம் வந்துட்டு அந்த பிள்ளையும் வந்துட்டு வளர்ந்து வர்ற காலப்பகுதியில் வந்துட்டு அங்களை மாதிரிக்கு இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும் வேண்டும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் வந்துட்டு முடிவடைந்துட்டு நேரம் வந்துட்டு 1:30 கடந்துட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஏர்லியாக முடிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறதால நான் இதோட வந்துட்டு என்னுடைய ஒரு உரையை நிறைவு செஞ்சு கொள்கிறேன். நன்றி அதிபர். அப்போ நாங்கள் இதை கொடுக்குறத ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே. அவர் இன்றைய தினம் லண்டனிலே பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடும் பாலன் கிருஷ்ணா அவர்களுக்கு பாடசாலை மாணவர்களாகிய நீங்களும் ஆய்வுகளாகிய நாங்கள் மற்றும் பெற்றோர்களும் சேர்ந்து வாழ்த்துவோமாக. இப்பொழுது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy birthday to you. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணாவுக்கு. இவ்வளோ பொருள் வந்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
பெற்றா சார்பில் அண்ணா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் கிறிஸ்டினா அவர்களை நாங்களும் எங்களோட பெற்றோர் இந்த பிள்ளைகளாகிய பெற்றோராகிய நாங்கள் வாழ்த்தி அவர்களை ஆண்டருடைய ஆசீர்வாதம் என்றும் அவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த நாட்டில் கூட எத்தனையோ வறுமைப்பட்ட இந்த காலங்களில் உண்மையாகவே இந்த உதவியை செய்ததுக்கு நாங்கள் அவர்களை இறைவனுக்குள்ளால் அவர்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. God bless you. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் பாலன் ஜீவா தம்பதியினர் மகளான கிறிஸ்டினா அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் இந்த சிறுவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. பெரிய இக்கட்டான மத்தியில் அவர்களுக்கு இப்போது கொடுத்த உதவியானது பெரிய பேருதவியாக இருக்கின்றது. இவ்வாறு உங்களது உதவிகள் மேலும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய மாணவர்கள் வருகின்ற சூழ்நிலை மிகவும் வறுமையான மாணவர்களால் கூடுதலாக கற்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் நன்றாக இருக்கும். பழைய மாணவராக இருந்து கூடி இந்த பாடசாலையை நினைத்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இப்போது வழங்கப்பட்ட உதவிக்கு நாங்களுடைய பாடசாலை சமூகம் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தோடு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் கற்பித்த ஆசிரியர்களை நினைவு கூர்வது இன்னும் மறக்காமல் இருக்கின்றீர்கள். அதற்காக எங்களுடைய ஆசிரியர் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you, கிறிஸ்டினா. வணக்கம். இன்றைய தினம் லண்டனில் தனது பிறந்த தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாலன் ஜீவா தம்பதியினரது மகள் கிறிஸ்டினா அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பில் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய எமது நாட்டின் பொருளாதார சூழ்நிலையில் எமது ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு அடுத்த வருடத்துக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கியதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு போசாக்கு உணவு பொதியும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எமது பாடசாலையை நினைவு கூர்ந்து இந்த உதவியை செய்தமைக்காக நாங்கள் அவர்களை என்றும் நன்றியுணர்வோடு பார்க்கின்றோம். எமது பிள்ளைகளும் இன்றைய தினம் பிறந்த தின கொண்டாடுகின்ற கிறிஸ்டினா அவர்களை மனமாற வாழ்த்துகின்றார்கள். எமது பாடசாலையும் அவரை வாழ்த்தி நிற்கின்றது. அந்த கிறிஸ்டினா என்பவர் சீரும் சிறப்புமாக என்றென்றும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று மனதிலே எண்ணம் வைத்து இன்றைய தினம் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த உதவியை செய்தமையிட்டு நாங்கள் பெரும் உவகை அடைகின்றோம். இவ்வாறு ஒரு கொடையாளர்கள் இருப்பதுதான் எமது சமூகத்திலே வறுமை கோட்டுக்கு உட்பட்டு இருக்கின்ற சிலரும் வாழக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஈகையாளரை நாம் என்றென்றும் நினைவு கூறுகின்றோம். அவர் தான் படித்த பாடசாலையை என்றும் நினைவு வைத்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளையையும் வாழ்த்தி அந்த கொடையாளரையும் வாழ்த்துவதோடு அவருக்குரிய நன்றிகளையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று மீண்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். இங்கே வரையில யாரு தரும்? சரியா ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு தாங்கள் படித்த பாடசாலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலனங்களுமே அதிபரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்க தான் படித்த பாடசாலைன்ற ஒரு சில இடங்களை தான் பார்க்க ஆசைப்படுறதா ஸோ அந்த இடங்களில் இப்போ பிரின்சிபல் காட்டுவார். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஒரு பழைய ஞாபகங்களை ரெடி பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இப்போ பிரின்சிபலோட போயிட்டு பார்ப்போம். சரி தானே? இது அவர் இருந்து படித்த அறையலாமா? இந்த ஏரியாவில்
திரு பாலன் அவர்கள் இருந்து படித்தவன் அறிவிச்சிருக்கார். எங்களுக்கு இந்த பாடசாலை 150வது வருடத்தை வருகின்ற வருடம் 2024ஆம் ஆண்டு கொண்டாட இருக்கிறது. இந்த கட்டிடம் மிக பழமையானது. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இது இப்போ பாவநிலை இல்லை. அப்படி இப்போ பாவநிலை இல்லை. இரண்டாவது கொஞ்சம் அபாயகரமான கட்டிடம் ஒன்று சொல்லி விலையை கலைஞர் கலத்தினர் பாவிக்க வேண்டாம் ஒன்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டிடம் ஒரு பகுதி திருத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன ஒரு பகுதி அங்கால உள்ளது உடைத்து அகற்றப்பட வேண்டியதா திட்டமிடப்பட்டது. அபாயகரம்னு சொல்லி என்ன இந்த இதெல்லாம் விழா போகுது உடையக்கூடிய நிலைமையில் இருக்குதாமோ. இந்த கட்டிடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேல் கூறான அந்த அடிப்படையில் இந்த இடங்கள்ல திரு பாலன் அவர்கள் தான் இருந்து படித்தது மிக மிக ஞாபகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறான் அறிவித்ததுக்கு நாங்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். மேலே ஒரு சந்தோஷம் தானே. நிறைய காலத்துக்கு பிறகு பாக்கைக்குள்ள வந்துட்டு ஒரு பழைய ஞாபகங்கள் வரும் தானே. அப்போ இந்த கிணறுலாம் பழமையானது. தாங்கள் இதில் தண்ணி அள்ளி குடித்து ஞாபகம் வேண்டி சொல்லி இந்த கிணத்துல இருக்கிறார்கள். இந்த கிணத்துல இது நல்ல சுவையான தண்ணி. இது இப்போ பாவநிலை இல்லையா? இல்லை, இது நாங்கள் பாவிக்கிறோம். வாளியால் அள்ளி மட்டும் கிண தண்ணின்னு இல்லை. அது கூட இல்லை, கொஞ்சம் தண்ணி தான் நிற்கும். இப்போ நிற்குது. ஆனால் நல்ல டேஸ்டான தண்ணி, சுத்தமான தண்ணி. இது இப்போ நான் டப் லைன் அடிச்சிருக்கா இல்லை? இல்லை, இது வாளியால் அள்ளி தான். மோட்டர் ஓட்டால் தாங்காது. அது கொஞ்சம் தண்ணி தான் யூஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. வேற எந்த இடங்கள் பார்க்க ஆசைப்படுறேன்? இது இருக்கா? இது நாங்கள் இப்போ ஆதித்யர் போய் வர ஸ்டாஃப் ரூமாக பாவிக்கிறோம். ரைட், ஓகே. இதுக்குள்ள சும்மா மேலோட்டம் எடுத்து இந்த கட்டிடம் அப்போ டேமேஜ் இல்லையாமோ? இதுவும் திருத்துறாங்க. இந்த நேரம் திருத்துறாங்க. இஞ்சாலோட இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தும் ஒரு பார்வையாக இருக்குமாண்ணா. ஓகே. அப்போ இதுக்குள்ள இருந்தும் அவர் படிச்சு வராங்க. படிச்சிருக்கேன். என்ன சித்திர பாடம் படிச்சு வராமா? சொல்லிடுறேன். ரைட், ஓகே. இது இப்போ சும்மா ஸ்டாஃப் ரூமாக யூஸ் பண்ணுறீங்க. இது உண்மையாக பாவிக்க வேண்டாம்னா சொல்லிக்கா நாங்கள் இடம் காணான்னு பாவிக்கிறீங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது போக வேறு எதுவும் காட்ட சொன்னவரா? வெளியில் ஒரு கிணறு இருந்தாக்கா அதில் அதோட முடிப்போம். ரைட், ஓகே. அங்கே இருந்தால் எங்களுக்கு பைப் லைன் தானே அங்கே இருந்தால் வருது. ரைட். அது அந்த காலமே இருந்தாண்டி சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் தான் சொல்கிறார். அவர் தான் சொல்கிறேன். ரைட், ஓகே. எத்தனை பிள்ளைகள் மொத்தம் படிக்கணும் இங்கே? இப்போ 350 பிரைமரி செகண்டரி எல்லாம் சரி. ஏஎல்எம் இருக்கு. ஏலெவல் எல்லா பாடம் இருக்குது. ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆர்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே. அங்கள்கிட்ட ஆசைகள் பல. நண்பர்கள்ட்ட பேரை சொல்கிறார், ஆசிரியர்கள்ட்ட பேரை சொல்கிறார். நல்ல ஒரு பழமையை நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார். என்ன இதில் வரலாம் வேண்டாவாங்க. இதில் வச்சு சும்மா எடுத்து விட்டாச்சு. ஓகே ஓகே. இது பழைய கிணறு தானே? தெரியுது. நல்ல தண்ணி, குடி தண்ணி தானே? இது வந்து ஊர் முழுக்க போகிறது. இதில் அடிச்சு மாநகர வேலை. அப்போ நல்ல ஊற்று. நல்ல ஊற்று, நல்ல. ஓகே. இப்போ பாலனங்கள் பாருங்க வடிவா, நீங்கள் குடித்த தண்ணிகள் இந்த கிணத்துக்கு இருக்கும். இது இப்போ இதாது நீங்கள் இந்த கிணத்துலாம் குடிச்சிருக்கீங்க ஒரு காலம். உண்மையிலே வந்து இது எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நான் இப்போ தொடங்கி 3 வருஷத்துல அதையும் சொன்னவர். இது இந்த ஆலமரத்து இப்படி சுற்றி எடுத்து விட்டாங்க. அவர் அதுக்கு போக வேண்டியது என்ன? முந்தி எல்லாம் ஓப்பனாக தான். ரைட், ஓகே. அந்த ஓடி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சரி, சந்தோஷம். அதான் இப்போ இந்த 3 வருஷத்தில் நாங்களுமே இன்றைக்கு தான் இப்படியான ஒரு வீடியோ செய்கிறோம். வந்து அவர்கிட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றோன்றக்காண்டி உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பதிவாக இருக்கும். சரி, சந்தோஷம். சரி, ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட ஆசையை நிறைவேற்ற முகமாக வந்துட்டு சகல காரியங்களையும் வந்து செஞ்சுருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அங்கள் தன்னுடைய பாடசாலை வந்துட்டு, அதாவது தான் படித்த காலங்களில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருந்து படித்தேன், எங்கெங்கெல்லாம் தண்ணி அள்ளினேன், எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஓடி தெரிஞ்சேன் அப்படின்ற காரியங்களையும் வந்துட்டு பார்க்க விரும்பியிருந்தேன். ஸோ நாங்கள் அதையுமே காட்டியிருந்தோம். பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுத்து முடிய சரியாக வந்துட்டு மழை பயங்கரமாக பெய்ய தொடங்கிட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். பிறகு வந்துட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துட்டு அங்கே தன்னுடைய
மகள்கிட்ட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், அந்த தங்கச்சிக்குமே வந்து எங்கள் சார்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்னும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதே மாதிரி முன்வரணும். நிறைய மாணவர்களுக்கு இப்படியான உதவிகள் செய்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி தான் வந்துட்டு எதிர்காலத்தின் முதலீடு. ஸோ வந்துட்டு கல்விக்கு உதவி செய்கிறது போல் எந்த ஒரு காரியமும் அமையாது. ஸோ மறுபடியுமாக நான் வந்துட்டு பாலனங்களுக்கு வந்துட்டு நன்றியை கோரிக்கொண்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சால் அங்கே நின்று முடிச்சுக்கொள்ள முடியாத நிலைமையில் இப்போ வந்து வீட்டிலேருந்து கழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் பின்னேறம் வரும்போது வந்துட்டு ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று நடந்தால் வந்துட்டு லேட் ஆகிடுது சார் தானே. அது என்ன பிரச்சனை அப்படின்றது எங்களுடைய மெட்ட சேனலில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷனும் நாங்கள் வந்துட்டு நாளை தினம் முடிஞ்சால் சொல்லுவோம் சார் தானே. ஸோ அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.